நல்ல விதைன்னு நான் எப்பொழுதுமே சொல்வது வேத வசனத்தை தான், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளைத்தான். அதுதான் நல்ல விதை. ஆனால் இன்றைக்கு நான் தியானிக்க போகிறதான இந்த தியானத்தில் நல்ல விதை என்பது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது, தேவனுடைய ஊழியக்காரரை குறிக்கிறது. இன்றைய தியானத்தை நம்ம பார்ப்போமா? பவுல் ரொம்ப அழகாக தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சபையை குறித்து அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவார். சபையானது சத்தியத்துக்கு, உண்மைக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கிறது. அநேக நேரம் சபை இதை உணர்ந்து கொள்வதில்லை. சபைதான் இந்த உலகத்திற்கு உண்மையை கொண்டு வர வேண்டும், சத்தியத்தை கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம், பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். நாம தான் ஜீவனுள்ள தேவனுடைய சத்தியத்தை, உண்மையை ஜனங்களுக்கு கொண்டு வர முடியும். நாம தான் அதற்கு அஸ்திபாரமாக இருக்கிறோம், நாம தான் அதற்கு தூணாக இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? ஆனால் அநேக நேரம் நமக்கே சத்தியம் மீண்டும் 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 பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலகத்திற்கு மனம் திரும்புதலை குறித்து பேச வேண்டியதான சபைக்கு அநேக நேரம் மனம் திரும்புதலை குறித்து தேவ ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் பிரசங்கிக்க வேண்டியதாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? சத்தியத்துக்கு தூணும், சத்தியத்துக்கு ஆதாரமாக இருப்பது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அவருடைய சபைதான். அதைத்தான் ஆரம்பத்தில் இந்த வசனம் சொல்லுது. நல்ல விதை தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர். நீங்கள் இதோடைய விளக்கத்தை அதே அதிகாரத்தில் பின்னால் படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக ஆண்டவரே சொல்லியிருப்பாங்க சீஷர்களை பார்த்து. சரியா? அப்போ நாம் தான் உண்மையை சுமந்து கொண்டு போகணும், நாம் தான் சத்தியத்தை உலகத்துக்கு உறக்க அறிவிக்கணும். அப்போ தான் அவருடைய கண்கள் திறக்கப்படும். சரியா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வாசித்த வசனத்தை நீங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி பாருங்கள். மனுஷர் தூங்கும்போது நாம் இப்படி செய்ய தவறும் பொழுது, இல்லையா, நல்ல விதைகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படி செய்ய தவறும் பொழுது, தூங்கும் பொழுது, மனுஷர் தூங்குகையில் தூக்கம், நிர்விசாரம், சலிப்பு, சோம்பல், நம்ம கடமையை உணராதிருப்பது. கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தான் களைகளை விதைக்கிறான். இந்த களைகள் பயிரை போலவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பயிரை விட செழிப்பாக இருக்கும். நான் எங்கள் ஊர் கிராமங்களில் இந்த களைகளை பார்த்துருக்குறேன். இந்த களைகளை பார்த்து நான் சின்ன பிள்ளையார் இருந்த பொழுதுலேருந்து இதை பார்த்துருக்குறேன். களைகள் பயிரை விட அழகாக இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த களைகளை பிடுங்குவாங்க. ஏன்டா அவங்க பிடுங்குறாங்கன்னு நமக்கு சொல்ல தோணும். ஏன்னா பயிரை விட களைகள் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், அவ்வளோ பசுமையாக இருப்பது போல் இருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? சாத்தான் விதைக்கக்கூடிய களைகள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளைப் போலவே இந்த உலகத்தில் காணப்படுறாங்க. நீங்கள் பவுல் எழுதின நிருபத்தெல்லாம் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுவார். என்னென்னா, சாத்தானே ஒரு 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 வேஷம் தரித்தவன் தான். சேட்டன் இஸ் ஆல்வேஸ் அண்டர் டிஸ்கைஸ். எப்பொழுதுமே பாருங்கள், பிசாசு தன்னை பிசாசு என்று சொல்லிக்கொள்வதில்லை, சாத்தான் என்று சொல்லிக்கொள்வதே கிடையாது. நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பாம்பின் உருவத்தில் வந்து அன்றைக்கு இருந்ததான ஆதாமியும் ஏவாளையும் ஏமாற்றுகிறான், ஏவாளை வஞ்சித்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் பவுல் சொல்வார், சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. கவனிக்கிறீங்களா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான், பார்ப்பதற்கு ஒளியின் தூதனை போலவே காணப்படுவான். ஆனால் ஒளியின் தூதன் அல்ல. அப்போ அவனுடைய வேலைக்காரரும் அவன் விதைத்த இந்த கலைகள்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்களும் அவங்க பார்வைக்கு எப்படி இருப்பாங்க? ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரரை போலவே தான் இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? ரெண்டு பேருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப சிரமம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். அவங்க குணம் அவங்கள காட்டி கொடுத்துரும். ஆனாலும் அந்த குணத்தை கண்டுபிடிப்பது எப்படி? நாம் ஒருவேளை கூடவே இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சுபாவம் எப்படிப்பட்டிருக்கு. சில சமயங்களில் ஆண்டவரே அதை உலகத்திற்கு காண்பித்து கொடுக்கிறார். சரியா? ஆண்டவரே வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க செய்கிற தவறுகளை
ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாங்க, ஆண்டவர் வெளிச்சம் விட்டு காட்டுறாங்க. பாருங்க, இவங்க வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு வெளிச்சம் விட்டு காட்டுறாங்க. ஆனாலும் ஒரு சிலர் அவர்களை நம்பி செல்வது, இல்லை இவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான், இவங்களுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவங்களுக்கு பின்னால் செல்வது என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. பொல்லாங்கன் சாத்தான் சத்துரு பயிருக்கு மத்தியிலே கலையை விதைக்கிறான். ரெண்டுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு வளருகிறது. கவனிச்சுட்டு வரீங்களா? இது பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. இந்த ஆபத்து எப்போ வருது? மனுஷர் தூங்கும் பொழுது. சபை எழும்ப முடியாதபடிக்கு நித்திரை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கலைகள் முளைக்க ஆரம்பிக்கிறது, வளர ஆரம்பிக்கிறது. எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாம் இன்றைக்கு எழும்பாவிட்டால், இன்றைக்கு உத்தமமான கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வேத வசனத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க தவறிவிட்டால், நீங்கள் உங்கள் மேலே விழுந்திருக்கக்கூடியதான கடமையை உணராமல் வெறுமனே சபைக்கு வந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா போதும், கர்த்தர் என்னை நடத்தினா போதுன்ற அளவுக்கு இருந்துட்டீங்கன்னா, யார் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு செல்வது? அப்படி சுமந்து கொண்டு செல்வதற்கு சபை ஆயத்தமாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கலைகள் ஓங்கி வளர ஆரம்பிச்சிடும். கலைகள் ஓங்கி வளர 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 பொய் விதைக்கப்படும். காரணம், சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். நல்லா கவனிங்க, சாத்தானுடைய பொய்யை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படிப்பட்ட ஊழியர்களை அல்லது இப்படிப்பட்டதான மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சபை ஆபத்துக்கு தப்பிக்கொள்ள வேண்டும். சாத்தான் பேசும் பொழுது முழு பொய்யை பேசுவதில்லை, அந்த பொய்யோடு உண்மையையும் சேர்த்து பேசுகிறான். இன்னும் ஆழமாக சொல்லணும்னா, சத்தியத்தோடு உண்மையோடு வேத வசனங்களோடு ஒரு சில காரியங்களை சேர்த்து பேசுகிறான், அல்லது ஒரு சில காரியங்களை குறைத்து பேசுகிறான், அல்லது ஒரு சில காரியங்களை திரித்து பேசுகிறான். கவனிக்கிறீங்களா? ஏவாளை வஞ்சித்த பொழுது கூட அப்படித்தான். ஒரு சில காரியங்களை கூட்டி, ஒரு சில காரியங்களை குறைத்து, ஒரு சில காரியங்களை திரித்து. அப்போது கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இப்படி கூட இருக்கோ ஒரு விளக்கம், ஓ இந்த மாதிரி கூட இருக்குமோ, ஓ கிருபைன்னா இப்படி கூட இருக்குதா விளக்கம், ஓ நம்ம அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லையோ, ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறாங்களோ, செய்த பாவம் மாத்திரமல்ல இனி செய்ய போகிற பாவத்துக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக இருக்குமோ? இப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்கக்கூடியதாக இருக்கிற காரியங்கள். சொல்கிறத நல்லா கவனிங்க.